எல்லா ராசிக்காரும் நல்லா இருக்காங்க சார். நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற எண்ணம் விருச்சிக ராசிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது. நன்மைகள் நடக்கக்கூடிய, நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக 2024 அமையப் போகுது. பயப்பட வேண்டாம். யாரையுமே ஒதுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல வர்றோம். இவர் தான் நல்லவர், இவர்கிட்ட வச்சுக்கலாம், இவர் சரியில்லை ஒதுக்கலாம்னு நினைக்க வேண்டாம். கெட்டவராக இருந்தால் கூட அந்த கெட்டவர் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. அதனால் தொழில் ரீதியான வகையில் ரொம்ப மேன்மையை சந்திக்க முடியும். ஒன்று உடம்பு பருமனாக வரும், அல்லது உடம்பு ஒல்லியாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி எதிர்மறையாக இருக்கக்கூடியது. உடம்பு குண்டாகணும் அப்படிங்கிறக்காக அதை மாத்திரை சாப்பிட்டுன்னு வைங்களே, அது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான குண்டாக கொடுத்துரும். கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு கூட காதல் இருக்கலாம். ஆனால் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத காதல் தேவையான கல்வியை தடை பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக வந்துட்டுருங்க. அந்த மாதிரி அந்த ஒரு சில விஷயங்களில் வரக்கூடிய இடைஞ்சல் அல்லது தடை தாமதம் இந்த ஏப்ரலுக்கு மேலே இல்லாமல் இருக்கும். அது மிகப்பெரிய நல்லதை கொடுத்துட்டு இருக்கோம். 2024 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத பிரத்யேகமாக பிளேலிஸ்ட் போட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்றதை நமக்காக எடுத்து சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். 2024 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு 2024 ஆங்கில புத்தாண்டு ஓரளவு ஆதாயமான ஆண்டாகத்தான் அமையப் போகுது. பயப்பட வேண்டாம். இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நிறைய பேர் கேட்குற கேள்வி, எல்லா ராசிக்காரும் நல்லா இருக்காங்க சார், நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற எண்ணம் விருச்சிக ராசிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி தான் கடந்த காலங்கள் இருந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறது உண்மை தான். இருந்தாலும் எல்லா ராசிக்காரும் கஷ்டப்பட்டால் கூட, எல்லா ராசிக்காரும் நல்லா இருந்தால் கூட, நாம் மட்டும்தான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு நாமளும் நல்லா இருந்துகிட்ருக்கிறோம். இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய, நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக 2024 அமையப் போகுது. பயப்பட வேண்டாம். 10ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டுருக்கோம். இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலில், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது. சொந்தமாக கடை வைக்கக்கூடியது, இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, பிளம்பர் சம்மந்தப்பட்டது, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பையை தூக்கிட்டு அதுதான் அவங்களுக்கு அலுவலகம். அதாவது அலுவலகம் அப்படிங்கிறது ஒரு அடுக்கு மாடியில் அல்லது ஒரு மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டடம் எடுக்கும் இல்லையா, 10க்கு 8, அல்லது ஒரு பெரிய குடோன் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி அலுவலகம் எடுத்து நிர்வாகம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எலக்ட்ரிஷியனில் நிறைய பேர், அதே மாதிரி பிளம்பர் நிறைய பேரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை வச்சுருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு அலுவலகமே. அந்த பையை எடுத்துக்கிட்டு அவங்க எங்கே போகிறாங்களோ அவங்க அலுவலகம் நிர்வாகம் கூட வந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அப்படி உள்ள உங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் பிடிச்சு வாடகைக்கோ இல்லை சொந்தமாகவோ அந்த இடத்துல அலுவலகம் திறக்க, அதாவது நிர்வாக சம்மந்தப்பட்ட பணிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் தகுதி உயரும் அப்படிங்கிறதுல பயப்பட வேண்டாம். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது மிகப்பெரிய நல்லது. அதாவது ஒரு ஒப்பந்தம் வருதுன்னு வைங்களே, அந்த ஆள்கிட்ட வேலையை செய்ய முடியாது. அவர் சிடுமுடுன்னு பேசுகிறாரு, தேவையெல்லாம் பேசுகிறாரு, விதண்டாவாதம் பேசுகிறாரு, அந்த ஆள் சங்காத்தமே வேண்டாம்னு சொல்லி போட்டு நீங்கள் அந்த ஆள் வேண்டாம்னு நினைப்பீங்க இல்லையா, ஒரு நபரை வேண்டாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி சங்காத்தம் பண்ணக்கூடியது, அதாவது தேவையில்லாமல் பேசுகிறவர், விதண்டாவாதம் பேசுகிறவர், எதிரியாக உள்ளவர், எதுக்குமே ஆகாதவர், ஏடாகூடமாக உள்ளவர், அவர் மூலமாக தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதிரி யாரையுமே ஒதுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல வர்றோம். இவர் தான் நல்லவர், இவர்கிட்ட வச்சுக்கலாம், இவர் சரியில்லை ஒதுக்கலாம்னு நினைக்க வேண்டாம். கெட்டவராக இருந்தால் கூட அந்த கெட்டவர் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. அதனால் தொழில் ரீதியான வகையில் ரொம்ப மேன்மையை சந்திக்க முடியும். காவல்துறையில் உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அம்சமாக வந்துட்டு இருக்குது. அதாவது மற்றவங்களை கேள்வி கேட்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய நிர்வாகத்தில், உங்களுடைய பணியில் உங்களையே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வந்துட்டுருங்க. அதே காவலர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் IAS IPS சம்மந்தப்பட்ட அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகப்பெரிய சம்பத்துக்கள் அல்லது நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். பாக்கியாதிபதியாக இருக்க சந்திர பகவான் நல்லா இருந்துட்டு இருக்காரு. சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் தேவையில்லாமல் இருக்கும். ஒன்று உடம்பு பருமனாக வரும், அல்லது உடம்பு ஒல்லியாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி எதிர்மறையாக இருக்கக்கூடியது. உடம்பு குண்டாகணும் அப்படிங்கிறக்காக அதை மாத்திரை சாப்பிட்டுன்னு வைங்களே, அது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான குண்டாக கொடுத்துரும். அதே மாதிரி உடம்பு ஒல்லியாகணும்னு சொல்லி நீங்கள் அதை பண்ணிங்கன்னு வைங்களே, அது தேவையில்லாத உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துரும். இந்த மாதிரி எதிர்மறையான விளைவுகளை மருத்துவ செலவில் கொடுத்துட்டு இருக்கோம். கவனமாக வந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி மருத்துவம் சம்மந்தப்பட்ட கல்வி இருக்கும் இல்லையா, மருத்துவம் சார்ந்த கல்வியில் உள்ளவங்களுக்கு, உயர்கல்வியில் உள்ளவங்களுக்கு கல்வி தடை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வந்துட்டு இருக்கணும். தேவையில்லாமல் காதல், தேவையில்லாத கல்யாணம் அப்படிங்கிறது, காதல் இருக்கணும், கல்யாணம் இருக்கணும். காக்கா குருவிக்கு கூட காதல் இருக்குது இல்லைன்னு சொல்ல, கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு கூட காதல் இருக்கலாம். ஆனால் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத காதல் தேவையான கல்வியை தடை பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக வந்துட்டுருங்க. கல்வியில் உள்ள மாணவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. கட்டுக்கோப்பாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக 2024 இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது. உங்களை காப்பாற்றக்கூடிய, அதாவது குரு பகவான் மறைஞ்சிருந்தால் கூட இன்னும் 4 மாதம் கழித்து 2024 ஏப்ரல் மாதம் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும்
நல்லதுங்கிற முதல்ல சொல்லிக்கிறோம். விருச்சிக ராசிக்கு 2024 நல்லது தான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஒரு சில விஷயங்களில் வரக்கூடிய இடைஞ்சல் அல்லது தடை தாமதம் இந்த ஏப்ரலுக்கு மேலே இல்லாமல் இருக்கும். அது மிகப்பெரிய நல்லதை கொடுத்துட்டு இருக்கோம். தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்துக்கு வர்றதுனால மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2024 விருச்சிக ராசிக்கு அமையும். ஓகே சார், விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கவனம் தேவை இந்த வருடம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களையும் சார் சொல்ல போகிறாரு. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை பாருங்கள். நிகழ்ச்சியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். மிக்க நன்றி.